வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வரமிளகாய் கோழிக்கறி வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பானை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அடுப்பில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 200 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் தோல் உரிச்சுட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வெங்காயத்தோட அந்த ஸ்மெல் வரணும், நல்லா கலந்து விட்டுறணும். ஓகேங்களா? கலர் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு வந்து பெரிய எந்த பொருளுமே தேவையில்லை. வரமிளகா ஆனியன் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து 13 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கோம்பை கிள்ளிட்டு அந்த விதையெல்லாம் கொட்டிட்டு வெறும் மிளகாவை மட்டும் நான் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். அந்த மிளகா விதையை வந்து நீங்கள் ஒன்றும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த காம்பை எடுத்து வெளில போட்டுட்டு அந்த விதையை வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு ஏதாவது பூத்தொட்டி ஏதாவது வச்சுருக்கீங்க, வேஸ்ட்டாக இருக்குது, எம்டியாக இருக்குது அப்படின்னா அந்த பூத்தொட்டியில் அந்த விதையை கொஞ்சம் கொண்டு போய் போட்டு விட்டுருங்க. அழகாக பச்சை மிளகா செடி நமக்கு கிடச்சிரும். நம்ம வீட்டிலேயே பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறோம்ல சாம்பாருக்கோ இல்லை புளிக்குழம்புக்கோ, அதுக்கு வந்து இந்த விதையை நீங்கள் உள்ளே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை 2 கொத்து போல் நான் சேர்த்துருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 3/4 கிலோ அளவுள்ள நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு கறியை மட்டும் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வந்து எண்ணெயிலே ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா சுருண்டு வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறணும். இது வந்து நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து அரைக்கிறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா மசாலா பவுடர்லாம் நம்ம சேர்க்குறதுக்கோ வேலையே இல்லை. இதை வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சடனாக வீட்டில் பாய்ஸ் ஏதோ இருக்காங்க, பசிக்குது, இல்லை மழை டைமில் கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ப்ராய்லர் கோழி கூட நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ திருப்பி இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலே நல்லா வேகிறபடிக்கு நல்லா கலந்து விட்டுறணும். இதுக்கு வந்து அதிகமாக எந்த மசாலா ஐட்டம்ஸுமே தேவைப்படாது. நம்ம இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எஸ்பெஷலி வந்துட்டு பேச்சுலர்ஸ் வீட்டில் இருக்காங்க, ஒரு சடனாக சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். இப்போ இதை வந்து கறி நல்லா நல்லா சுருண்டு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா கறி மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் ப்ராய்லர் கோழி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். கோழிலேயே நல்லா நிறைய தண்ணி விட்டு வேகும். நீங்கள் அந்த தண்ணியிலேயே கறி நல்லா வெந்துடும். சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நல்லா கறி மூழ்கிற அளவு நம்ம செஞ்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து ரெடி ஆகிறதுக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆகும். அதாவது 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் நமக்கு இதை வந்து குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இதனால் மூடி போட்டு வச்சுருங்க. மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அப்பப்போ ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் பொறுத்து மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த மிளகாயில் இருக்க காரம், அந்த கறியில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும். அந்தளவு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கறி வந்து ஓரளவு நல்லா சுருண்டு வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் சூப் எதுவும் குடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, சளி இருக்குது, இருமல் இருக்குது, சூப் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சூப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் போல் மிளகுத்தூள் தூவிட்டு நீங்கள் இந்த சூப் குடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சளி எல்லாம் அப்படியே எல்லாம் வெளில வந்துடும். இப்போ திருப்பி மூடியை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் அளவுக்கு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் 3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சிட்டு 1 பாதியமாக தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. ப்ராய்லர் கோழி நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. மற்றது நான் சொல்கிறது ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே 1 by 1 ஃபாலோ பண்ணி சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடும். நமக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். கையில் நல்லா நசுக்கிட்டு கையில் தேய்ச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். இதையும் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க. கறி வந்து முன்னைக்கு இப்போ வந்து நல்லா ஒரு 3/4 பாகம் அளவு வெந்திருக்கு. தண்ணியும் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து 10 மிளகு 1 பாதியமாக தட்டிட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன்.
ஒரு 2 சில்லு தேங்காய் வந்து இந்த போல் பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் சேர்க்கையில் வந்துட்டு கொஞ்சம் இளந்தேங்காவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப முத்தின தேங்காவாக சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 2 சில்லு தேங்காவை இந்த போல் பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் மல்லி இலையும் கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. எதுவுமே கலந்து விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டா நல்ல ஒரு மணத்தோட சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிந்தாமணி சிக்கன். நம்ம வந்துட்டு வரமிளகா கோழிக்கறி வறுவல் சூப்பராக தயாராகிட்டே இருக்குது. இது வந்து அந்த பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா லீவ் டைமில் இல்லை ஒரு தோட்டத்து பக்கமோ இல்லை ஒரு வயல் பக்கமோ செய்கிறேல இந்த போல் கோழி எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டிலேருந்து கொஞ்சம் மிளகா உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி ஒரு பானை வச்சுட்டு அழகாக அவங்க காட்டிலே செஞ்சு சாப்பிடுவாங்க. இதை காட்டுக்கறி வறுவல் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ சூப்பரான பேச்சுலர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிந்தாமணி சிக்கனை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.